மிஞ்சிய சிஷியராக இருக்கும் பொழுதுதான் அந்த குருவுக்கும் பெருமை, சிஷியராக இருப்பவருக்கும் பெருமை. அப்படி தன்னுடைய குருவுக்கு குருவை விட மிக உயரிய இடத்திற்கு விவேகானந்தர் சென்றார் என்றால் அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய ஆன்மீக நம்பிக்கை இதுதான் அவரை உயரிய இடத்திற்கு கொண்டு சென்றது. எப்படி என்றால் 1893 அமெரிக்காவில் ஒரு ஆன்மீக மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிற்கு நம் இந்தியாவிலிருந்து சுவாமி விவேகானந்தர் செல்கிறார். அப்போது சுவாமி விவேகானந்தருக்கு முன்னதாக பலர் பேசுகிறார்கள். பல ஆங்கிலேயர்கள், பல நாடுகளில் இருந்த பேச்சாளர்கள், சமய சான்றோர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு நம்முடைய சுவாமி விவேகானந்தருக்கு வருகிறது. எல்லோரும் கூடியிருக்கும் மக்களை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று விழித்த பிறகு, அழைத்த பிறகு தன்னுடைய உரையை ஆற்ற தொடங்குகிறார்கள். ஆனால் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் எவ்வாறு அழைத்தார் என்றால், அமெரிக்காவால் சகோதர சகோதரிகளே என்று அழைத்த உடனேயே அரங்கமே கைதட்டில் இறங்கி வருகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்பதற்கும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. பேச ஆரம்பித்த முதல் வினாடியே கைதட்டி வாங்கிய ஒரே ஒரு நபர் உலகத்தில் யார் என்றால் அவர் சுவாமி விவேகானந்தர், வேறு யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஆன்மீகவாதி நம் இந்திய மண்ணில் பிறந்தார் என்பதில் நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அவர் பல வாழ்வியல் கருத்துக்களை நமக்கு அருளி சென்றிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு வழிவகுத்து உரையாக சொல்லி சென்றிருக்கின்றார். சிறிய வயதிலேயே அவர் இறந்து விட்டார். இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நம் பூமியில் மதச்சண்டை, ஜாதி சண்டை என்ற ஒரு எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். அவர் குறிப்பிட்ட 39 வயதிலேயே தன்னுடைய இறப்பை ஈர்க்கிறார். இறைவன் நல்லவர்களை சீக்கிரமாக தன் இயற்கை கலைத்துக் கொள்வது வாடிக்கையாக வைத்துள்ளான். அதற்கு சுவாமி விவேகானந்தர் விதிவிலக்காக இல்லை. மிக சிறிய வயதிலே அவர் சென்று விட்டார். அவர் அருளிய கருத்துக்களை தான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து அல்ல. இருந்தாலும் அவர் கருத்துக்களை கேட்பதற்கு ஞாபகம் காத்திருக்கின்றீர்கள். அதில் என்ன சொல்கிறார் என்றால், நம் சமுதாயம் சீரழிந்து போவதற்கு காரணம் மதம் அல்ல. இந்த சமுதாயம் சீரழிந்து கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் மதம் அல்ல. மதத்தை நாம் சரியாக பின்பற்ற தவறியதால் தான் இந்த சமுதாயம் சீரழிந்து கிடைக்கிறதே தவிர ஒரு சமுதாய சீரழிவுக்கு மதம் நிச்சயமாக காரணம். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய மதம், நாம் இந்து மதம் என்றால் இந்து மதம் மட்டும் பெரிய மதம் என்று நாம் எப்போதுமே நினைத்துக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ மதம் தான் உலகத்திலே பெரிய மதம் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாமிய மதம் என்றால் இஸ்லாமிய மதம் மட்டும்தான் உலகத்தில் உயர்ந்த மதம் என்று அந்த மதத்தவர் நினைக்கக்கூடாது. இப்ப நம்முடைய மல்லசமுத்திரம் இருக்குது என்றால் சங்ககிரி வழியாகவும் வரலாம், மல்லசமுத்திரத்துக்கு சேலத்திலிருந்தும் வரலாம், நாமக்கல்லிலிருந்து வரலாம். பல வழியில் இருக்கு நம்ம மல்லசமுத்திரம் வந்து சேருவது. மல்லசமுத்திரம் என்பது ஒரு இறைவன் என்றால் அந்த இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அப்படித்தான் மதங்களும் கூட பல வழிகளில் இறைவனை அடைவதற்கு இந்து மதம் மூலியமாகவும் இறைவனை அடையலாம், இஸ்லாம் மதம் மூலியமாகவும் இறைவனை அடையலாம், அதில் கிறிஸ்தவ மதம் மூலியமாகவும் இறைவனை அடையலாம். இறைவனை அடைவதற்கு வழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட நாம் அடையும் இடம் இறைவன். அதுபோல நாம் மதத்தை பின்பற்றலாம், ஆனால் மத வெறியர்களாக எப்போதும் இருக்கக்கூடாது. எல்லா மதத்தோரையும் அனுசரித்து சென்றோம் என்றால் இப்போது உலகத்தில் நடக்கின்ற எல்லா போர்களுமே இல்லாமல் போய்விடும். என் மதம் பெரியது, உன் மதம் பெரியது என்று சந்தேகம் கொண்டிருப்பதால் தான் பல அப்பாவி உயிர்கள் எல்லாம் வெடிகுண்டுகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் இரையாகி ஹமாஸ் அந்த நேரத்தில் போடுறது பார்த்தீங்கன்னா உணவுக்கே வழி இல்லாமல் ஒரு கஞ்சி ஊற்றுறாங்க ஒரு இடத்துல, அந்த கஞ்சியை வாங்குறது குழந்தைகளும் பெரியோர்களும் எவ்வளோ அனுபவறாங்கன்னு தெரியும். இதற்கு அடிப்படை காரணம் மதம். மதத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அதே சமயத்தில் மதம் வெறியர்களாக இருக்கக்கூடாது, சமத்துவமாக இருக்க வேண்டும். அதற்கு மதத்தில் நாம் பற்று இருக்க வேண்டும். மத வெறியர் இல்லாமல் மதம் இல்லாமலும் நம் மதமே என்ற கோட்பாடு. அதைத்தான் அந்த காலத்திலே 1893 நம்முடைய விவாதம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய மத ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்கும் என்பதற்கு மதம் ஒரு காரணியாக இருக்கிறது. அதுபோல அடிமைகளின் குணம் என்பது பொறாமை. அந்த பொறாமை நம்மிடம் இருந்தால் நம்மை முழுவதுமாக அழித்துவிடும். ஆகவே நம்முடன் நம் எண்ணத்தில் எப்பொழுதுமே அடுத்தவர் இப்படி இருக்கார், இவர் நம்ம இப்படி இருப்பான் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அடுத்தவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால் அந்த இடத்திற்கு அவர் எவ்வாறு வந்தால் அதை நோக்கி அவர் அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் தவிர்த்து அவர் அழித்துக் குணம். ஆகவே நம் நெஞ்சத்திலிருந்து பொறாமை என்ற எண்ணத்தை நிச்சயமாக நாம் அழித்தட வேண்டும். அதே மாதிரி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் வரலாறு
எல்லோருடைய பேருமா இருக்கிறது? எல்லோருடைய பேரும் இருப்பதில்லை. எத்தனையோ கோடி, இப்ப நம்ம 170 கோடி மக்கள் இந்தியாவில் பிறந்து இறந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரு பேருமா வரலாற்று இருக்கிறது. யாருடைய பேர் வரலாற்று இருக்கிறது? பிறருக்காக தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்துக்காக யார் பாடுபடுகிறார்களோ அவருடைய பெயர்கள் தான் வரலாற்றில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் நாம் தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். தன்னலத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாதே, பொதுநலத்தோடு காரியத்தை செய், உன் பெயர் வரலாற்றில் இடம்பெறும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடு எல்லாமே தன்னலம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு வலிமையை பல இடங்களில் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. கோயில போய் சாமி கும்பிடணும், ஒரு கடா வைக்கணும், 1000 தேங்காய் உடைக்கணும், அப்பதான் நம்ம ஆண்டவன் சக்தி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதற்கு தேவையான சக்தி நம் உள்ளத்திலே இருக்கு. உள்ளம் நினைத்தால் எந்த காரியம் நடக்காத காரியம் என்ற ஒரு காரியமே நிச்சயமா கிடையாது. உள்ளத்தில் அதிகப்படியான வலிமை நமக்கு இருக்கிறது. அந்த வலிமையை நீ வெளிப்பட வேண்டும். உனக்கான சக்தி உன்னுடையவே இருக்கிறது. நீ வெளியே போய் எங்கேயுமே தேட வேணாம். கண்டிப்பாக நீங்க நினைக்கிற காரியத்தை முயற்சி பயிற்சி தொடர்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு காரியத்தை ஜெயித்து விடலாம். உனக்குள்ளே வலிமை அதிகமாக இருக்கிறது, உன்னையே நீ நம்பு என்று விவேகானந்தர் அப்போது எடுத்துரைக்கின்றார். அதே போன்று இன்னொரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே நம்ம தாழ்த்தியே நம்ம மனசு நினைக்க கூடாது. நம்ம மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் நமக்கு சிந்தனை வரும். நம்ம பலவிதமான இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்க முடியாது, இதுல நம்ம ஓடா ஜெயிக்க முடியாது, இந்த மரத்தில் ஏற நம்மளால ஏற முடியாது, ஒரு போட்டி தேர்வுதான் நம்மளால ஜெயிக்க முடியாது. 1 லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்க. 6 லட்சம் எழுதும்போது 1998 டிஎன்பிசி குரூப் 4 மதுரையிலிருந்து நான் எழுதுறேன். நான் என்னோட சேர்த்து 6 லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்க. ஆனா எனக்கு வெறி இருந்துச்சு, கண்டிப்பா நான் படிச்சு ஃபர்ஸ்டா வரவே நம்பிக்கை இருந்துச்சு. 6 லட்சம் பேர் மதுரை மாவட்டத்தில் நான் தான் நம்பர் 1 செலக்ஷன் ஆனேன். முதல்ல அப்பதான் தேர்வு அறிவிப்பாங்க. பொது அறிவு தேர்வு, தமிழ் இலக்கியம் அப்பதான் முதல்ல அறிமுகமானது. கடற்கரை முதலமைச்சராக இருக்காங்க. அப்பதான் அந்த தேர்வு அறிமுகமானது. 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. 6 லட்சம் பேர் தான் நானும் ஒரு ஆளாக எழுதுறேன். ஆனால் தீவிர வெறியா இருக்கு. கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மாவட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். எதுக்காக சொல்றேன்னா, நம்மளை நாம தாழ்த்திக்க கூடாது. 6 லட்சம் பேர் எழுத நம்மளால பாஸ் பண்ண முடியுமான்னு நினைச்சோம்னா பின்னோக்கி போயிடும். எப்போதுமே நம்மளை பெரிய நம்ம கிரேட், நம்மளோட உலகத்தில் யாருமே பெரியவே கிடையாது. நம்மளுடைய புகழுக்குரிய வேற யாருமே கிடையாது. நம்மளோட பணக்கார யாருமே கிடையாது. நம்மளோட குடையாளி யாருமே உலகத்தில் கிடையாது. தன்னை பற்றி எப்பவுமே பெருமையாவே நினைச்சுட்டே இருக்கும். தாழ்ச்சியை நினைச்சோம்னாலே தோல்விக்கான முதல் அறிகுறி நம்முடைய மனம்தான். தாழ்ச்சி அடைஞ்சோம்னா நம்மை பலவீனமாக நினைத்தால் அது நிச்சயமா தோல்வியை நோக்கி தான் செல்லுமே தவிர வெற்றி நோக்கி செல்லாது. ஆகவே அன்புக்குரிய பெரியவர்களே, சான்றோர்களே, உங்களுக்கு அறிவுரைக்குரிய அளவுக்கு பெரியவர் கிடையாது. இருந்தாலும் எப்பொழுதுமே நீங்க மனதை தாழ்ச்சி எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் என்பது ஐயன் விவேகானந்தர் சொன்னது. மனத்தை நீங்க பலவீனமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் அதிக சக்தி இருப்பதாக நீங்க உணர்ந்து கொண்டு நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவீர்கள். அதே போல இன்னொன்று என்ன செய்கிறீர்கள் சொல்லிட்டு இருந்தோம், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகுவாய். நீ சிஎம் ஆகினா கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். நீ ஐஏஎஸ் ஆகினா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவார். நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சுக்கிட்டே இருக்கிறதோ நிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கான பயிற்சி, செயல்பாடு எல்லாத்தையும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா நீ எதை நினைக்கிறாயோ கண்டிப்பாக அதை ஆகிவிடுவாய். நீ எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி, இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக அதுவாக ஆகிவிடுவார். நீங்கள் அப்பொழுது நம்புவீர்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னது உண்மை என்பதை நம்புவீர்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நிச்சயமாக அதுவாக ஆகுவீர்கள். அப்போது அது நம்ம என்ன சொல்றாருன்னா, இப்போது இருக்கிற நம்ம நிலைக்கு காரணம் நம்ம தான். இது இறைவனோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோ, நம்ம சொந்தக்காரனோ கிடையாது. நாம் உழைத்தால் நிச்சயமாக உயர்வான இடத்துக்கு செல்லலாம். அதான் அன்பர் சொல்லியிருக்காரு, நீ பிறக்கும் போது ஏழையா இருக்கலாம், நீ மறையிறப்போ ஏழையா இருந்தா அது உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம இருக்கிற அந்த சீட்ல உட்காந்துருக்கலாம், அதுக்கு நான் தான் காரணம். ஏதோ படிக்காம, ஏதோ ஒரு மதுரையில இருந்து நான் எதுவுமே படிக்காம 10 பேர் நான் ஆடு மாடு பேசிட்டு ஏதோ ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப முன்னாள் நான் உட்காந்துருக்க முடியுமா? என்னை பற்றியே சொல்றீங்க, ஒரு முன்னாள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்க முன்னாள் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தான். நம்முடைய நிலைக்கு யாருமே, மற்றவர்கள் யாருமே காரணம் கிடையாது. நம்முடைய நிலைக்கு நாமே காரணம் என்பது விவேகானந்தர் கூற்று. ஆகவே நாம் நிலைக்கு உயர வேண்டும் என்றால் நம் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் என்று ஐயன் விவேகானந்தர் அப்போதே சொல்லியிருக்கின்றார். இதற்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு முழு காரணமாக இருப்பது நாம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தோம்னா அது நிச்சயமாக சோம்பேறித்தனம் என்பதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. சோம்பேறித்தனத்தை விரட்டினால் நாம்
மிக உயர் இடத்துக்கு செல்லலாம். அதே மாதிரி பகா பொறாமையை எப்பயுமே யாருக்கும் வெளிக்காட்டாது. ஒருத்தர் வந்து நம்மளை துன்புறுத்துறாரு, அவருக்கு பதில் நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா வட்டி முதல்ல அவங்க சேர்ந்து வந்து உங்களுக்கு தாக்கும். பகையை பொறாமை எல்லாமே நம்ம பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுத்தால் பூமியாளர் என்று அந்த காலத்துல பொன்மொழி இருக்கிறது. பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் அந்த தீங்கை பொறுத்து பகையை பொறுத்துக் கொள்ளும் தான் உலகத்தில் வெற்றியாளர் மாறுவான். பிறர் தீங்கு செய்து விட்டார் என்று எண்ணி அவருக்கு பதிலுக்கு நாம் எப்பொழுதும் தீங்கு செய்யக்கூடாது. இதை தான் விவேகானந்தர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கின்றார். பிறரது பாராட்டும் பிறருடைய இயற்சியையும் நீ எப்போது நம்பிடாத அப்படின்றார். பாராட்டும் புகழ்ச்சியும் உன்னை முன்னேற செய்ய விடாது. ஆகவே பாராட்டையும் புகழையும் ரெண்டுமே ஏற்காதுன்றார். பாராட்டும் சரி சரி இயல்பு பேசினாலும் சரி அந்த ரெண்டையுமே ஏற்க வேண்டாம். நீ உன்னுடைய மனசு என்ன சொல்றதோ அதை மட்டும் நீ செய்ய. புகழ்ச்சி பாராட்டையும் நீ எப்ப ஏற்றுக்காத. உன்னுடைய மனம் என்ன சொல்றதோ அதை கேள் என்று சொல்கிறார். அதே மாதிரி இப்ப நம்ம வெற்றி அடையணும்